ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த 9 மாதங்கள் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலும் இந்த 10வது மாதத்தை தேவன் நம்மை காண செய்திருக்கிறார். இந்த 10வது மாதம் நமக்கு நம்முடைய கொம்புகள் உயர்கிற மாதமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால நான் அந்த வார்த்தையை உங்கள் மேலே டிக்ளேர் பண்ணுறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அந்த சங்கீதம் 92 10வது வசனத்தின்படி கர்த்தர் உங்களுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்த போகிறார். புதிய எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் புதிய எண்ணெயினால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த வசனத்தை நம்ம இப்போ எடுத்து வாசிக்கிறேன், எல்லாம் கவனியுங்கள். சங்கீதம் 92:10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நான் சொல்கிறேன், இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய கொம்பு உயர்கிற மாதமாக இருக்கிறது. காண்டாமிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர பண்ணுகிறார். உங்கள் தலை உயர்கிறது இயேசுவின் நாமத்தினால. எந்த இடத்துல தலை குனியப்பட்டிருந்தீங்களோ, எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டிருந்தீங்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருந்தீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறார். உங்களுடைய கொம்பு உயர்கிறது. இந்த மாதம் உங்களுடைய கொம்பு உயர்கிற மாதம். எங்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் எண்ணப்படாதிருந்தீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். தாவீதினுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். அவனுடைய சகோதரர்கள் அவனை புறக்கணித்து தள்ளினார்கள். அவனுடைய சகோதரர்கள் அவனை இழிவாய் நினைத்தார்கள். அந்த இழிவாய் நினைத்த அந்த சகோதரருக்கு முன்பாக கர்த்தர் தாவீதுக்கு ஒரு திருப்பு முனையை தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதே போல நான் சொல்றேன், இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் என்னன்னா, அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுது. ஆடு மேய்ச்சிக்கிட்டு காடுகளில் சுற்றிக்கிட்டு இருந்த அந்த தாவீதை சாமுவேல் என்ன பண்றார்? அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம், 12-13 நான் வாசிக்கிறேன். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான் நீ எழுந்து அபிஷேகம் பண்ணி என்றார். அப்பொழுது சாமுவேல் எழுந்து தைல கொம்பை எடுத்து அவனை தன் சகோதரர்களின் நடுவில், நல்லா கவனிங்க, அவனை தன் சகோதரர்களின் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். நல்லா கவனிங்க, தாவீது புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்துல, தாவீது அவமானப்படுத்தப்பட்டு பொருட்படுத்தப்படாத இடத்துல, தாவீதை அவர்கள் கணக்கில் எண்ணவே இல்லை. 7 பிள்ளைகளைத்தான் அவனுடைய தகப்பனாகிய ஈசாய் வந்து தாவீதின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாரு. அந்த 7 பேரும் இராணுவத்தில் இருக்கிறாங்க, யுத்தத்தில் வல்லவர்களாக இருந்தாங்க, இராணுவ படை தளபதிகளாக இருந்தாங்க. ஆனால் அந்த 7 பேரையும் கர்த்தர் நிராகரித்தார். தாவீதை அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் சரி, தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணதுக்கு தெரிந்தெடுத்தது போல நான் சொல்றேன். தாவீது ராஜாவா எண்ணப்படுறதுக்கு கொஞ்சம் அளவு கூட, துளி அளவு கூட தகுதி இல்லாத ஒரு பாத்திரமா இருந்தார். தகுதி இல்லாத அந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆமேன். புறக்கணிக்கப்பட்டவதான் இருந்த தாவீதுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீதுக்கு ஆச்சரியமான அபிஷேகம், அற்புதமான திருப்பு முனை அந்த நாளில் உண்டாச்சு. அதே மாதிரி நான் உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன், உங்க மேல ஆச்சரியமான அபிஷேகம் இந்த நாளில், அற்புதமான திருப்பு முனையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. மற்ற எல்லா சகோதரருமே எல்லா விதத்திலுமே வெள்ளா இருக்கிறாங்க, எல்லா விதத்திலுமே தலை சிறந்தவங்களா இருக்கிறாங்க, எல்லா இராணுவத்துல படை தளபதிகளா இருக்கிறாங்க. ஆனா இவனும் ஆடு மேய்ச்சி இருக்கிறான் காட்டுல. தகப்பனால எண்ணப்படலை, தகப்பன் புறக்கணிச்சிட்டாரு, சொந்த பந்தம் புறக்கணிச்சிருச்சுன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அந்த நாள்ல எப்படி தகப்பனால புறக்கணிக்கப்பட்ட தாவீதை, சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் பார்த்தாரோ, தேவன் தெரிந்து கொண்டாரோ, அதே போல நான் சொல்றேன், கர்த்தர் இந்த நாள்ல உங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற மாதம் இந்த மாதம். நான் சொல்றேன், எந்த இடத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தாலும், உங்களை அந்த ஜனங்களுக்கு முன்பாக, யாருக்கு முன்னாடி நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி உங்க தலை உயருது. இயேசுவின் நாமத்தினால நான் அந்த மாசத்துல உங்களுக்கு நான் டிக்ளேர் பண்றேன், தாவீது தன் சகோதரர்களுக்கு முன்பாகத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டான்.
வேற எங்கேயோ வச்சு அவன் அபிஷேகம் பண்ணலை. எங்க அவமானப்பட்டானோ, எங்க புறக்கணிக்கப்பட்டானோ அதே இடத்துல வச்சுதான் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அதே சகோதரர்களுக்கு முன்பாக தாவீதினுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். நான் சொல்றேன், இந்த நேரத்துல கர்த்தர் உங்க தலையை, உங்களை சுற்றி இருக்கவர்களுக்கு முன்பாக, உங்களை புறக்கணித்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறார். இந்த மாதம் நீங்கள் உங்கள் தலையை தூக்குகிற மாதம். உங்களுடைய எந்த இடத்துல அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தீங்களோ, ஒதுக்கப்பட்ட கல்லு தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்துல உங்களுடைய தலை உயர்த்தப்படுகிறது, உங்களுடைய கொம்பு உயர்கிறது. கர்த்தர் உங்களை புதிய எண்ணெயினால கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் 23:5 வாசித்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். எடுத்து ஒரு தடவை நம்ம வாசிக்கலாம் அந்த சங்கீதத்தை. சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்க தாவீது சொல்றாருல, இப்படியே சொல்லிக்கிட்டே வராரு. ஒவ்வொரு நாளும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். என் பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய சத்துருக்களுக்கு முன்னே எனக்கு ஒரு விருந்தை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன்னு சொல்லி தாவீது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல தேவனை துதித்தது நிமித்தமாக கர்த்தர் தாவீது எதை சொல்லி கர்த்தரை துதித்து பாடி உயர்த்தினாரோ அதே காரியத்துல கர்த்தர் தாவீதை உயர்த்தி வைத்தார். அதே சத்துருக்களுக்கு முன்பாக தாவீதுக்கு ஒரு விருந்தை கர்த்தர் உண்டு பண்ணினார், ஒரு விழாக்கோலத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். நான் அந்த நாளில் சொல்றேன், நான் அந்த மாதத்துல உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன், எந்த இடத்துல எந்த சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு விருந்தை உண்டு பண்ணுகிறார். உங்களுக்கு உங்களுடைய பாத்திரம் எந்த இடத்துல பற்றாக்குறையின் பாத்திரமா இருந்துச்சோ அதே இடத்துல கர்த்தர் நிரம்பி ஒழிக்கிற பாத்திரமாய் மாத்துகிறார். கர்த்தர் தாவீதை சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த தாவீதினுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறுகிறது. அபிஷேகம் பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றான், கோலியாத்தை முறியடிக்கிறான். பெலிஸ்தேர் என்ன பண்றான், முறியடிக்கிறான். அவனுடைய லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. தாவீதுக்கு முதல் அபிஷேகம் கொடுக்கப்பட்ட பொழுது அவன் என்ன பண்றான், கோலியாத்தை கொல்றான். அவனுக்கு அந்த வசனத்துல அடுத்து வாசித்து பார்த்தா தெரியும், அவனுக்கு சர்வ மானியம் கொடுக்கப்பட்டது. அவனுடைய லைஃப் டோட்டல் சேஞ்ச். அடுத்து 2வது முறை லேவி கோத்திரத்துக்கு கர்த்தர் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. அப்போ என்ன பண்றான், அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறான். அவனுக்கு 3வது அபிஷேகம், ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒட்டுமொத்த இஸ்ரவேலையும் அவன் ஆளுகிறபடியாக அவனுக்கு தாவீதுக்கு கர்த்தர் அவனுடைய சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் படிப்படியா மாற்றிக்கிட்டே வராரு. ஆமென், ஹல்லேலூயா. முதல் அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கை டோட்டல் மாறுது, அவனுடைய காரியங்கள் மாறுது. அவனுக்கு மானியம் அவன் கோலியாத்தை கொல்றது நிமித்தமாக சர்வ மானியம் கொடுக்கப்படுது. 2வது அடுத்த லெவல் யூதாக்கு ராஜாவா அவன் தெரிந்தெடுக்கப்படுறான். அடுத்து ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் நான் சொல்றேன், ஒட்டுமொத்த தேசத்துக்கும் நீங்கள் ஆளுகை செய்ய போறீங்க. ஒட்டுமொத்த தேசத்தையும் ஆளுகை செய்ய போறீங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நீங்களே கூட தாழ்வா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு, உங்களை நீங்களே தாழ்வா எண்ணிக்கொண்டு இருக்கலாம். மற்றவர்கள் என்னை அசட்டை பண்றாங்களே, மற்றவர்கள் என்னை பிரயோஜனம் இல்லாதவர்களை போல நினைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க எண்ணிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை படிப்படியா உங்க வாழ்க்கை உயரப்போகுது. படிப்படியா உங்க வாழ்க்கை மாறப்போகுது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, நீங்க எண்ணி பார்க்கப்படாத இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். ஏசாயா 43:18-19 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார். உங்களுடைய கொம்பு உயர்த்தப்பட போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பலத்த கொம்புடைய ஆட்டை போல, காட்டெருமையை போல, காட்டெருமைக்கு நிகரான ஒரு வலிமை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நாள்ல நான் டிக்ளேர் பண்றேன், இயேசுவின் நாமத்தினால எல்லா எல்களையும், இயேசுவின் நாமத்தினால. நீங்க தொழில புறக்கணிக்கப்பட்டீங்களா, உங்களுக்கு தொழில ஊழியத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். எதுல நீங்க புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், எதுல நீங்க வலிமையற்றவர்களா இருந்தாலும் கர்த்தர் ஒரு வலிமையை, ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார்.
ஆமென், ஹல்லேலூயா. நான் அந்த காரியத்தை உங்க மேல நான் அந்த நாள்ல டிக்ளேர் பண்றேன். காண்டாமிருகத்துக்கு நிகரான, காட்டெருமைக்கு நிகரான ஒரு பலன், ஒரு அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்தால் ஒருவனும் உங்களை தொட முடியாது. கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் தலை உயருகிறது, உங்களுடைய மகிமை உங்களுக்கு திரும்ப வருகிறது. நீங்க எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு மகிமையை கர்த்தர் கொடுத்து, உங்களுக்கு கனத்தை கொடுத்து, நல்ல கனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் வைக்க போகிறார். கர்த்தர் ராஜாவாக தாவீதை தெரிந்தெடுத்திருந்தார். ஆனால் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த ஆடு மேய்ச்ச தாவீதுக்கு அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வாழ்க்கை மாறி அவனுக்கென்று வைக்கப்பட்டிருந்த அந்த மகிமையை அவன் பார்த்தானோ, அதே போல நான் சொல்றேன், உங்களுக்கென்று வைக்கப்பட்ட அந்த மகிமை, அந்த மகிமையான உயர்வு, அந்த மகிமையான கனத்தை நீங்க இந்த மாதம் பார்க்க போறீங்க. நான் இயேசுவின் நாமத்தினால டிக்ளேர் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. உங்களை வீழ்த்திட வேணும்னு நினைச்சவங்க உங்களை அந்த பதவியிலிருந்து கீழே இறக்கணும், உங்களை அந்த காரியத்திலிருந்து கீழே இறக்கணும், உங்களை அந்த ஊழியத்தில் வளர விடக்கூடாது, உங்களை அந்த ஊழியத்தில் இருக்கிற இடத்துல இருக்க வைக்கணும்னு நினைச்ச அந்த கண்களுக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக, எப்படி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது போல, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு விருந்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த விருந்து உங்களுடைய தலை உயருதல், உங்களுடைய மகிமை திரும்புதல், நீங்கள் எண்ணப்படாதிருந்த இடத்துல உங்களுடைய கணம் மகிமை உயர்த்தப்படுதல். ஆமென், ஹல்லேலூயா. இவன் இப்படித்தானே இருந்தான், ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதா இன்னைக்கு இவனா அந்த பெலிஸ்தியரை கொன்றான், இன்னைக்கு இவனா அந்த கோலியத்தை கொன்றான், இன்னைக்கு இவனா ராஜாவா, லேவி கோத்திரத்துக்கு ராஜாவா அறியப்பட்டான், இவனா ஒத்துமொத்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா அறியப்பட்டான்னு சொல்லி அநேகர் ஆச்சரியப்பட்டது போல அந்த வசனத்துல அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், அவளுடைய எதிரிகள், அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய உயர்வை கேட்டு என்ன பண்ணாங்க? சினமடைந்தார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் நீங்கள் உயர்கிறத உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக மாத்திரல்ல, உங்களுடைய சுத்தி இருக்கவங்களுக்கு முன்பாக மாத்திரல்ல, இந்த தேசமே பார்த்து உயர்க்கத்தக்கதாய், இந்த தேசமே பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் உங்களை வீழ்த்த நினைக்கிறவங்க, உங்களை மேற்கொள்ள நினைக்கிறவங்க, யாரும் வீழ்த்த முடியாது. உங்களை எந்த ஒரு காரியமும் உங்களை வீழ்த்த முடியாது. இந்த நாள்ல உங்க மேல கர்த்தருக்கு காரணம் என்னன்னா, உங்க மேல கர்த்தர் ஒரு புதிய எண்ணெயினால உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென், ஒரு புதிய எண்ணெய். ஆமென், தேசங்களுக்கு உங்களை ராஜாவாக மாற்றும் இந்த புதிய எண்ணெய், தேசங்களுக்கு உங்களை அதிகாரிகளாக, அநேக தேசங்கள், நீங்கள் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், அநேக தேசங்களுக்குள்ளாக உங்களுக்கு கதவு திறக்கப்படும். அந்த புதிய எண்ணெயினால கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிற பொழுது தேசத்துக்கு அடுத்த காரியங்கள்ல நீங்க போக ஆரம்பிப்பீங்க. தேசத்துக்கு அடுத்த காரியங்கள்ல நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்குள்ள நீங்க இருந்த உங்களை கர்த்தர் ஒரு தடையை உடைச்சு போட்டு, அந்த புதிய அபிஷேகம் அந்த நாள்ல ஒரு தடையை உடைச்சு போட்டு ஒரு புதிய காரியத்துக்குள்ள தேசத்துக்கு அடுத்து படிப்படியா எப்படி தாவீதை உயர்த்தினதோ, முதல்ல அவனுடைய வாழ்க்கை மாறிச்சு, இரண்டாவது அவன் ஒரு கோத்திரத்து ராஜாவான, மூணாவது ஒட்டுமொத்த தேசமும் இந்த நாள் வரைக்கும் தாவீதை குறித்து பேசுகிற அளவுக்கு கர்த்தர் எப்படி தாவீதை மாற்றினாரோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறாராமே என்று உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. காரணம், கர்த்தர் உங்களை புது எண்ணெயினால கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீதோடு கூட பலசாலிகள் இருந்தாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவனுக்கு வந்துருச்சு. இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் மாத்திரம் இல்லை, ஒரு கோத்திரம் மாத்திரம் இல்லை, ஒட்டுமொத்த கோத்திரம் வந்துச்சு, அந்த தேசம் வந்துச்சு. அந்த தேசத்துல எல்லாத்துக்கும் மேலே அவன் ஆளுகை நிறைந்தவனா இருந்தான். அந்த தேசத்துல அவனுக்கு சமையல் செய்யறதுல வல்லுநர்கள் இருந்தாங்க, யுத்தத்துல வல்லுநர்கள் இருந்தாங்க, அவனுக்கு பணத்துல வல்லுநர்கள் இருந்தாங்க, காணிக்க கொடுக்கறவங்க இருந்தாங்க. எல்லா எல்களையும் நான் சொல்றேன், எல்லாவற்றிலையும் கர்த்தர் இந்த புதிய காரியத்தை உங்க மேல மீடியா, நான் சொல்றேன் இந்த நேரத்துல மீடியா
மீடியாவில், அட்மினிஸ்ட்ரேஷனில் எல்லா எல்கைகளையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு எல்கைகளை கர்த்தர் உங்களுடைய எல்கைகளை விரிவாக்குகிறார். எந்தெந்த காரியத்திலலாம் நீங்க முடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தீங்களோ எல்லா இடத்துலையும் அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் உங்க மேல வேலை செய்ய போகிறது. தாவீது எப்படி எல்லாவற்றிலும் வல்லவனா இருந்தானோ அதே போல நீங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை வல்லவர்களை ஆக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு புதிய துவக்கம் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாள்ல கொடுக்கிறார். அந்த ஏசாயா 43:18 எடுத்து வாசிப்போம். முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்கள். நான் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகள் ஆறுகளை உண்டாக்குவேன். கர்த்தர் இந்த நாளில் சொல்றாரு, ஒரு புதிய காரியம், ஒரு புதிய துவக்கம் இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகுது. முந்தின காரியம், முந்தின லைஃப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய துவக்கத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்குறாரு. தாவீதுக்கு எப்படி அவனுடைய கொம்பு உயர்த்தப்பட்டதோ, அவனுடைய மகிமை எப்படி நல்ல ராஜாவின் மகிமையா ஆனதோ, அதே போல நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய கொம்பை உயர்த்தி உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை இந்த மாதத்துல கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புதிய துவக்கம், எல்லாவற்றின் மேலையும் நீங்கள் ஆளுகை நிறைந்தவர்களா கர்த்தர் உங்களை ஆக்க போறார். ஆமென், ஹல்லேலூயா. புதிய அபிஷேகம், புதிய துவக்கம், இதுவரைக்கும் இல்லாத, நான் இந்த நாளில் டிக்ளேர் பண்றேன், இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய துவக்கத்தை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு, நீங்கள் நம்ப முடியாத, நீங்க நம்பிராத அளவுக்கு கர்த்தர் ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத, நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு இந்த 10வது மாதம் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக புதைந்து கிடந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளியே வரப்போகிறது இயேசுவின் நாமத்தினால். அது இந்திய தேசத்துல மாத்திரம் இல்ல, அநேக இந்த உலகம் முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக நீங்க மாற போறீங்க. அப்பேற்பட்ட ஒரு கதவு, அப்பேற்பட்ட ஒரு வாசல் இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஒரு புதிய அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக எல்லா வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைத்து, உங்கள் அபிஷேகத்துக்கு முன்பாக இனி வாசல்கள் பூட்டப்படுவது இல்லை, கதவுகள் திறந்து வைக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு என்று கர்த்தர் புதிய கதவை திறந்து கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய எண்ணெய், புதிய அபிஷேகம் மூலமாக நம்முடைய கொம்பு உயரப்போகிறது. உங்களுடைய மகிமை திரும்ப போகிறது. நீங்கள் உயரப்போகிறீர்கள். நான் சொல்றேன், எல்லா இடத்துலையும், 1-2 காரியத்துல இல்ல, எல்லா இடத்துலையும் உங்களுடைய கொம்பு உயர்கிறது மாத்திரமல்ல, இந்த மாதம் உங்களுடைய மகிமை திரும்பும். நான் சொல்றேன், காண்டாமிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் உங்க கொம்பை வலுவுடையதா கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க கொம்பு உயர்ந்திருக்கும், அது உயர்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, அது வலுவுள்ளதா, பலன் உள்ளதா இருக்கும். இனி உங்களை தொட நினைக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களை வீழ்த்த நினைக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களை வீழ்த்த முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி தேவன் உங்களை புதிய எண்ணெயினால கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணுங்க. நான் இந்த மாசத்துல இந்த வார்த்தையை நான் உங்க மேல டிக்ளேர் பண்றேன். எல்லா எல்களையும் கர்த்தர் உங்களுக்கு இப்படி தாவீதுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த தாவீதை அந்த அபிஷேகம் படிப்படியாக உயர்த்துச்சோ, நான் சொல்கிறேன், உங்களை எல்லா எல்களையும் அந்த அபிஷேகம் நல்ல படிப்படியாக உயர்த்து. நீங்கள் படிப்படியாக உயர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை, நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் 2 மாதம்தான் இருக்குது, எப்படி உயரும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அதை அவர் செய்கிறதுக்கு எம்மட்டும் அவர் இறங்கி செய்கிறவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை, ஒரு கிராஸ் ஓவர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால் அந்த கிராஸ் ஓவர் இப்படி தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சூழ்நிலை வந்ததோ, அவனுடைய வாழ்க்கை மாறினதோ, அதே போல் உங்கள் வாழ்க்கை இந்த மாதத்தில் மாறும். உங்கள் கொம்பு இந்த மாதம் உயரும். அதை உங்கள் மேலே நான் டிக்ளேர் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்கைகளில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய பிஸ்னஸில், எல்லாவற்றிலையும் கர்த்தர் இந்த மாதம் உங்களை உயர்ந்திருக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. உயரங்களுக்கு மேல் உயரங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை கனமுள்ளவர்களாய் மாற்றுவார். நான் இந்த வார்த்தையின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை தியானிங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பண்ணுகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். நாம் ஜெபிக்கலாம்.
இதை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் தேவன் பேசின இந்த வார்த்தையின்படி தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே, இவருடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயரட்டும். புது எண்ணெயினால் தேவன் இவர்களை அபிஷேகம் பண்ணுவீராக ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா எல்களையும் தகப்பனே, இப்படி தாவீது தகுதியில்லாத இருந்த தாவீதை தேவன் ராஜாவாக மாற்றினீரோ, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல உன்னுடைய தலையை எப்படி உயர்த்தினீரோ, எண்ணப்படாதிருந்த இடத்துல உன்னுடைய தலையை எப்படி உயர்த்தினீரோ தகப்பனே, அதே போல கர்த்தர் இவர்களுடைய தலையை தேவன் உயர்த்துவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய தலையும் தேவன் உயர்த்துவீராக ஆண்டவரே. இங்கே நாங்கள் இந்த நாளில் கேட்ட அத்தனை வார்த்தையும் அத்தனை பிளெஸிங்ஸும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பலிக்கட்டும்னு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. தேவன் ஆசீர்வதிங்க. எல்லா எல்களையும் இவர்களுக்கு உயர்வு உண்டாயிருக்கட்டும் தகப்பனே. எல்லா எல்களையும் இவர்களுக்கு பெருக்கம் நிறைவு உண்டாயிருக்கட்டும் தகப்பனே. வலிமையுள்ளவர்களாக இவர்கள் இருக்கட்டும் தகப்பனே. தேவன் தாவீதை தெரிந்தெடுத்தீர் தகப்பனே. அதே போல் இங்கே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களையும் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தேவன் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாகட்டும். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.